டியூப் தமிழர்களுக்கு வணக்கம். காதலிக்கு வீடியோ கால் அழைப்பினை மேற்கொண்டு விட்டு உயிரை மாய்த்து கொண்ட இளைஞனால் அதிர்ச்சி. மகளுடைய பாட புத்தகங்களை தீமூட்டி எரித்த தந்தை கைது. நேர்முக தேர்வுக்கு சென்ற இளைஞர் ரயிலில் மோதி மரணம். காதலியுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக காதலன் ஒருவன் தன்னுடைய காதலிக்கு வீடியோ கால் அழைப்பினை மேற்கொண்டு விட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஓட்டமாவடி பகுதியை சேர்ந்த 18 வயதுடைய இளைஞரை இந்த விபரீத முடிவை எடுத்துள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட போதே இவ்வாறான ஒரு சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் பணிபுரிந்து வந்த இளைஞர் ஒருவர் கடந்த 24ஆம் திகதி அன்று தன்னுடைய காதலியுடன் முரண்பாட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் இதன் பின்னதாகவே அவர் இந்த விபரீத முடிவை எடுத்துள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர். குறித்த இளைஞர் காதலிக்கு வீடியோ கால் அழைப்பினை மேற்கொண்டு விட்டு அவர் உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாகவும் இந்த இளைஞருடைய சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். தனது 11 வயது மதிக்கத்தக்க மகளுடைய பாட புத்தகம் மற்றும் பாடசாலை சீருடைகள் என்ற பல பொருட்களை தீயிட்டு கொளுத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் தந்தை ஒருவர் உடனடியாக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் தெரிய வருகையில் குறித்த தந்தை மது போதையில் வீட்டிற்கு வருகை தந்து அவருடைய மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளதாகவும் இதன் பின்னதாக தகராறு பெருத்துள்ளதை அடுத்தே தன்னுடைய மகளுடைய பாட புத்தகங்களை இவ்வாறு தீயிட்டு கொளுத்தியுள்ளதாக போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளனர். பதுளை கிங்குரு கடுவ பிரதேசத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் மேலும் 53 வயதுடைய தந்தையை சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கைது செய்யப்பட்ட தந்தை பாசறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் அவருடைய 11 வயதுடைய மகளுடைய புத்தகங்களை இவ்வாறு தீயிட்டு கொளுத்தியுள்ளதை அடுத்து இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர். எனினும் கைது செய்யப்பட்ட தந்தையிடம் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்ட போது அவர் மது போதையில் தான் இவ்வாறான தகராறில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இவை தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நேர்முக பரீட்சைக்கு தோற்றுவதற்காக தன்னுடைய தந்தையுடன் சென்ற இளைஞர் ஒருவர் ரயிலில் மோதி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் பாணந்துறை எழுவில பிரதேசத்தில் வசிக்கும் 22 வயதுடைய இளைஞரை இவ்வாறு விபத்துக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் மேலும் பாணந்துறை மருதானை நோக்கி சென்ற ரயிலிலே மோதி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tubtamil24.com எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.